கந்தா சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகனின் பொற்பாதங்கள் துணை. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நலமாக இருக்கேங்க. நான் உங்கள் கார்த்திகா காமாட்சி, சென்னையிலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி ஒரு அற்புதமான வீடியோ பார்க்க இருக்கோங்க. நம்ம சுட்டி பையன், அழகான பையன், நம்ம தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமான் நேற்று என்னோட கனவுல வந்தாருங்க. அந்த நிகழ்வை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன நடந்துச்சுன்னா, நேற்று நான் மதியம் நல்லா தூங்கிட்டு இருந்தேங்க. அப்போ ஒரு கனவு வருது. அதில் என்னென்னா, முருகப்பெருமானுக்கு நான் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு விடுற மாதிரி கனவு வந்துச்சுங்க. அந்த ட்ரெஸ் கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரு. நானும் அதுக்கப்புறம் தூக்கத்துலேருந்து முழிச்சிட்டு யோசித்தேன், நம்மக்கிட்ட தான் 3 கலர் ஒயிட்லேயே 3 ட்ரெஸ் இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு முருகர்கிட்டே கேட்டேன். ஏன்பா நம்மக்கிட்ட தான் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸே 3 இருக்கேப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவர்கிட்டையும் கேட்டேன். சரி கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டேங்க. பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போனேன். அங்கே போய் முருகர்கிட்ட அங்கேயும் அதே தான் கேட்டேன். ஏன்பா நம்மக்கிட்ட தான் 3 ஒயிட் கலர் ட்ரெஸ் இருக்குல்லப்பா, நீ எதை சொல்ல வரேன்னு எனக்கு புரியலை, நீயே சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேங்க. கரெக்டாக என்ன நடந்துச்சுன்னா, அந்த க்யூ போக போக ஐயர்கிட்ட போய் நம்ம திருநீர் கொடுப்பார் இல்லையா, அந்த இடத்துக்கு போயிட்டேங்க. சடனாக எனக்கு வரப்போ பூ காலி ஆயிடுச்சு. அவர் திரும்பி எடுத்து கொடுத்தாரு. எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் நான் அந்த பூவை பார்த்தேங்க. அது என்னென்னா, வெள்ளை கலர் சம்பங்கி பூ, ஆரஞ்சு கலர் நூலுங்க. இந்த இமேஜில் பார்க்குறீங்களா, இந்த இதுதான் எனக்கு கொடுத்தாங்க, இந்த மலர் தான் எனக்கு கொடுத்தாங்க. நான் அதை பார்த்துட்டு ஒருவேளை ஆரஞ்சு கலர் தான் சொல்கிறாரோ அப்படின்னு யோசித்தேன். ஆனால் ஆரஞ்சு கலருமே நம்மக்கிட்ட ஒன்று இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே உட்காந்துட்டேங்க. சரி திருப்புகள் படிக்கலாம், என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு மொபைலில் ஒரு திருப்புகள் ரேண்டமாக எடுத்து படித்தேங்க. அதுலேயும் கண்ணை மூடிட்டு ஒரு திருப்புகளை தொட்டேன். அதில் அந்த திருப்புகள்லேயுமே எனக்கு பதில் கிடைக்கல. அதுக்கப்புறம் சரி ஓகே, இல்லைன்னா கடையில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சரி இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக மணி அடிச்சிருச்சு. சரி அப்போ எனக்கு லைட்டாக புரிஞ்சிச்சு, சரி நம்மளை போக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க. கிளம்பி கரெக்டாக கடைக்கு போய் அங்கே என்ன பண்ணேன்னா, பச்சை கலரில் ட்ரெஸ்ஸு வாங்கிட்டேன். ஏன்னா பச்சை கலரும் முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால் பச்சை கலர் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் சிகப்பு பார்த்து, சிகப்பும் நல்லா இருந்துச்சு, ஆனால் ஆல்ரெடி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சிகப்பு வேணான்ட்டேன். அதுக்கப்புறம் என்ன யோசனையே தெரிலங்க, எனக்கு ஆரஞ்சு கலர் வேணும்னு நானாக கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்க ஆரஞ்சு கலர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இன்னொரு கடையில் போய் கேட்டேன், எனக்கு அங்கே கிடச்சிருச்சிங்க. ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸு வீட்டில் வாங்கிட்டு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு போட்டு விட்டேங்க. செல்லம் அவ்வளோ அழகாக சிரிக்கிறாரு. அந்த ஃபோட்டோவிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப அழகாக சிரிப்பாருங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நேற்று. இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். இந்த மாதிரி நிகழ்வுகள் நம்ம அடிக்கடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோங்க. முருகப்பெருமானை பற்றின நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பேசுவோம். அந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லா முருக அடியார்களுக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.